என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள், உன்னிடத்தில் ஒப்படைக்க நினைக்கின்ற விஷயங்கள் என்று சில எண்ணமும் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த பிரச்சனைகளையும் இந்த கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மற்றவைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் வேதனைப்படுவாய் என்றுதான் இன்னமும் உனக்கு வரவிருக்கின்ற பல பிரச்சனைகளே உன் முன்னால் வராமல் இருக்கின்றது. என் குழந்தையே, என் தாயே, வெற்றியை தருவேன் என்று சொல்லிவிட்டு பிரச்சனைகள் இன்னமும் இருக்கின்றது என்று சொல்கின்றாயா? என் பிள்ளையே, அப்படி யோசிக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய யோசனைகள் நியாயமானது தானே. ஆனால் அம்மா எதையும் தேவையில்லாமல் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் அல்லவா? அதிலும் உன் தாயானவள் அத்தனை சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் உன்னிடம் சொல்லிவிட மாட்டேன் என்றும், நான் சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை இன்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியையும் உனக்கு கொடுக்க இந்த தாயானவள் எப்பொழுதுமே தயாராகிவிட்டேன் என் குழந்தையே. ஆனால் ஒரு சில காரணங்களால் உனக்கு அது கிடைக்காமல் தட்டிப்போய் கொண்டே இருக்கின்றது. இன்னமும் ஒரு சில பிரச்சனைகள் என் பிள்ளை நீ தாங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கின்றது எனவும் ஒரு சில விஷயங்கள் உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே, இந்த விஷயத்திலிருந்து முதலில் நீ வெளிவந்து விட வேண்டும். அதற்கு உனக்கு ஒரு உற்சாகம் கொடுப்பதற்காகத்தான் இந்த தாயானவளினுடைய கண் பார்வையினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அம்மாவினுடைய கண்கள் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை இந்த தாயானவளினுடைய பார்வை உனக்கு உணர்த்தப் போகின்றது. என் குழந்தையே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா என்று நீ யோசிப்பதற்கான நேரம் உனக்கு கிடைத்த பொழுதும் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அத்தனை சந்தோஷங்களையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுமே உனக்கு இந்த சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என்று நினைப்பதை விட சந்தோஷத்தை மீறிய கஷ்டத்தையும் கொடுத்து விட்டாலே அதை நாம் சந்தோஷமாகவே எடுத்துக்கொள்வோம் என்று நினைக்க வேண்டும். என் குழந்தையே, தெய்வத்தின் பார்வை உன் மீது விழுந்து விட்டது அல்லவா என்றால் இனி கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் தவறுகளை நாம் எக்காரணம் கொண்டும் செய்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று இங்கே யாருக்குமே தெரியாது என் குழந்தையே. அப்படி தெரியாத பொழுது என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு மட்டும் எல்லாம் சரியாக நடக்கும் என்று நினைத்தால் எப்படி நடந்தாலும் அதை நான் சரியாக எடுத்துக்கொள்வேன் என்பதுதானே சரி என் குழந்தையே. எல்லாம் நீ நினைத்தது போல நடக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. எப்படி நடந்தாலும் அதை எனக்கு சாதகமாக நான் மாற்றிக்கொள்வேன் என்று நீ சொல்ல வேண்டும் என் பிள்ளையே. எதுவும் நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் உனக்கு நிரந்தரமில்லாத பொழுது நீ அதை உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் நிச்சயமாக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் வருகின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் இந்த தாயானவள் என்னுடைய கண் பார்வையில் இருக்கின்றது. நான் உனக்கு அதனை சரி செய்து கொடுக்க புறப்பட்டு விட்டேன் என் குழந்தையே. அம்மாவினுடைய கண் பார்வை இருக்கின்ற உன்னுடைய எதிரிகளையும் உன்னுடைய துரோகிகளுக்கும் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள். அவ்வளவு எளிதில் யாருக்கும் மன்னிப்பினை நான் கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்படும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு திருந்தவில்லை என்றால் இனி எந்த வாய்ப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என் குழந்தையே. நான் கொடுக்க போகின்ற கஷ்டங்கள் அவரை வாழ விடாது என் பிள்ளையே.
வெற்றிக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நான் தவிர்த்து இருக்கின்றேன், தகர்த்தெறிகின்றேன். உன்னுடைய முயற்சியை நீ கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு. முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வது போல உன்னுடைய முயற்சி உனக்கு நிச்சயமாக வெற்றியை முழுமையாக கிடைக்கும். வாழ்க்கை உனக்கு உற்றவற்ற சந்தோஷத்தை கொடுக்கும், உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும். எந்த நேரத்தில் வாழ்க்கை என்ன நடக்கும் என்று பதறிய என் குழந்தை, நீ இனி நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் தெளிவாக காண்பாய். என்ன சூழ்நிலைகளை உனக்கு வந்தாலும் இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியானாலும் எப்பேற்பட்ட துரோகியானாலும் இங்கே அழிந்துதான் போவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கோபம் வராது, சற்றென்று யார் மீதும் கோபம் கொள்ள மாட்டேன். ஆனால் எனக்கு அது வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு யாராலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. அதன் பிறகு மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு என்னிடத்தில் பதிலும் இருக்காது. அதற்கு எந்த வகையிலும் நான் தலை சாய்த்து விட மாட்டேன் என் குழந்தையே. அதனால் நீ நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நினைத்து வருந்தாதி. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் கூட உன்னை உச்சத்தில் நிறுத்தி வைக்கும். ஒரு நாள் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதாரணமாக மாறிவிடும். மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற கெடுதல்கள் கூட உனக்கு சாதாரணமாக மாறிவிடும். இதுவெல்லாம் கற்பனை கதையல்ல என் குழந்தையே. வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எதற்காகவும் பின்வாங்கவும் துணியாதே. உன்னை பின்தொடர்ந்து நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நீ நின்றால் நானும் நின்று விடுவேன். அதனால் எப்பொழுதும் அதனை செய்யாதே. முன்னேறி கொண்டே இரு. உன் வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுக்கும் வரை ஒரு நாளும் நீ பின்வாங்கி விடாதே. நீ பின்வாங்கினால் உன் தாயானவள் நானும் பின்வாங்க நேரிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அம்மாவினுடைய அன்பு உன்னோடு இருக்கின்ற என்ற சந்தோஷத்தோடு என் குழந்தை நீ உன் வெற்றியை நோக்கி பயணம் செய். மனதிற்குள் தேவையற்ற குழப்பம் வருகின்றதா? இந்த தாயானவள் உனக்கு என்ன தருகின்றாள் என்று சற்று சிந்தித்துப்பார். அம்மா இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் உனக்கு செதுக்கி இருக்கின்றாள் என்று நன்றாக உற்று கவனி. நிச்சயமாக அதன் பிறகு உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற பயங்களும் குழப்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். உன்னை சூழ்ந்து வந்த ஒவ்வொன்றும் தருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும். யாருக்காகவும் என் குழந்தை நீ எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய நினைக்காதே. யாரும் உன்னை வாழ வைக்கப் போவது கிடையாது. அப்படியே உன்னை ஒருவர் வாழ வைக்கின்றார் என்றால் அவர்களுக்கு மட்டும் என் குழந்தை எப்பொழுதுமே நீ நன்றி கடன் பட்டு கொண்டே இரு. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.